நீ பல நாள் உறக்கம் கொள்ளாது மிகுந்த மன கவலையோடும் வலியோடும் காத்திருக்கின்றாய் அல்லவா? அதற்கான காரணங்களை தெளிவாக சொல்லப் போகிறேன், கேள். இதனை நீ முழுமையாக கேட்க வேண்டும். முழுமையாக கேட்டால்தான் உனக்கு என்ன நடந்தது, எதற்காக இப்படி நடந்தது என்பது தொடர்பான விளக்கங்களை நீ பெற்றுக்கொள்ள முடியும். திடீரென வந்து சேர்ந்தவர்களை நீ நண்பர்களாக ஆக்கி கொண்டு உனது பல கனவுகளை அவர்களிடம் பகிர்ந்து கொண்டாயல்லவா? அவர்கள்தான் உனக்கு துரோகிகளாக மாறிவிட்டார்கள். அவர்கள் வந்தது உன்னது நட்பினை எண்ணி அல்ல, நண்பர்களாக வந்து துரோகம் அளிப்பதற்காகத்தான் உன்னிடம் வந்து சேர்ந்தார்கள். ஆனால் நீயோ நெஞ்சில் வஞ்சகமின்றி நல்ல நட்பினை தொடர்வதற்காகத்தான் என்று எண்ணி அவர்களிடம் பல விடயங்களை நீ கூறிவிட்டாய். அது மட்டுமல்ல, நீ கடந்த காலங்களில் அனுபவித்த துன்பங்களையும் கூறி இனிவரும் காலங்களில் நான் இப்படியான விடயங்களை செய்து வெற்றியடையப் போகிறேன் என்பது தொடர்பிலும் நீ கலந்து ஆலோசித்தாய் அல்லவா? கடந்த காலத்தில் உனக்கு என்னென்ன தீமைகள் இடம்பெற்றிருக்கின்றதோ அந்த தீமைகளை அவர்கள் மனதில் எடுத்துக்கொண்டு அதற்கேற்ப மேலும் மேலும் உனக்கு துன்பத்தை விளைவிக்கப் போகின்றார்கள். எதுவாயினும் நீ யாரிடமும் உனது குறைகளை கூறிவிடாதே. உனக்கு பல ஆயிரம் குறைகள் இருக்கலாம், ஆனாலும் நான் ஒருவனே உனக்கு துணையாக நிற்பேன். என்னிடம் நீ சரணடைந்து மனமுருகி உன்னுடைய துன்பங்களை கூறி அழலாம், எதுவும் செய்யலாம். ஆனால் மானிடராய் பிறந்த எவரிடமும் உனது குறைகளை கூறி அழுது விடாதே. அவர்கள் அதனை தங்களது நிறைகளாக எடுத்துக்கொண்டு உன்னை மேலும் தாழ்த்த நினைப்பார்கள். கடந்த காலங்களில் நீ பல தனிமைகளை அனுபவித்தமையின் காரணமாக இப்பொழுது பல நண்பர்களை தேடிக்கொண்டிருக்கின்றாய். திடீரென வருபவர்கள் எல்லாரும் நண்பர்கள் அல்ல. பல நாட்கள் பழகி அவர்களுடைய இன்ப துன்பங்களில் பங்கு கொண்டு அவர்கள் உன்னை பூரணமான முறையில் விளங்கி கொண்ட பின்பே அவனை நண்பனாக ஏற்றுக்கொண்ட பழகு. அந்த நட்புத்தான் உனக்கு காலம் முழுவதும் நல்ல நட்பாக அமையும். ஆரையும் உடனே நம்பி அனைத்து விடயங்களையும் கூறிவிடாது. அது உனக்கு நன்மை பயப்பதாக அமையாது. அதே போல நீ உன் வாழ்க்கை பயணத்தில் இறைவனாகிய என்னை நம்பி நீ ஒவ்வொரு காலடியையும் முன்னே எடுத்து வைத்த காலை மீண்டும் பின்னே எடுத்து வைத்து விடாதே. எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இரு. ஓட முடியவில்லை என்னால் தவழ்ந்து கொண்டே இரு. தவளவும் முடியவில்லை என்னால் உருண்டு கொண்டே இரு. எப்பொழுதும் நெற்றியை நோக்கி நீ நகர்ந்து கொண்டே இருப்பதுதான் உன் இலக்காக இருக்க வேண்டும். அப்படி இருப்பாயானால் உன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும்.